ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கவர்மெண்ட் பே, அதாவது ஜிஓவி பே வந்து எப்படி பே பண்ணுறதுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நம்மளோட ஃப்ரீமி அக்கௌண்ட்டில். ரைட், இந்த ஃப்ரீமி அக்கௌண்ட்டில் எப்படி பே பண்ணலாம் என்ற விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃப்ரீமிலேயே ஒரு விஷயம் வந்து அப்டேட் ஆகிட்டு இந்த ஜிஓவி பே எப்படி பே பண்ணுறன்ற இந்த விஷயம் அப்டேட் ஆகிட்டு இதை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இந்த இருக்கிற விஷயத்தை நாங்கள் கொடுத்து அதுக்கு பிறகு இந்த மோ என்ற விஷயத்தை கொடுத்தோன்னே கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ் என்று சொல்லி இருக்குது. ரைட், இதை கொடுத்துட்டு ஜிஓவி பே இதை நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் பே பண்ண போகிறோம்ன்றதை கொடுத்த உடனே அடுத்த செகண்ட் டே வந்து ப்ரௌசருக்கு போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நிறுவனத்தின் பெயர் என்று சொல்லி கேட்குது. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி இப்போ அதாவது எங்களுக்கு வந்து போலீஸ்ட ஃபைன் தானே நாங்கள் பே பண்ண போகிறோம். ஸோ வந்து ஸ்ரீலங்கா போலீஸ். அடுத்தது சேவை வகை, என்ன சேவை வகை என்று சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டிராஃபிக் ஃபைனை கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஹிக்கிள் நம்பர், நம்மளோட நம்பர் பிளேட்டை நம்பர் வந்து போடணும். இதில் டிரைவிங் லைசன்ஸில் நம்பர் கொடுக்கணும். இதில் போலீஸ் ஸ்டேஷன், எந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்கே உங்களை பிடிச்சாங்களோ அங்கே, அதாவது 12 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இப்போ இது வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ அந்த 12 மாவட்டங்கள் மட்டும்தான் இதில் காட்டுது. அடுத்தது இதில் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அடுத்தது வந்து என்ன டைப் என்று சொல்லி இதை கொடுக்கணும். டிரைவிங், அதாவது என்ன உங்களுக்கு இப்போ எந்த வகையான ஃபைன் வந்து உங்களுக்கு வந்திருக்கு என்றதையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணணும். இப்படி தான் வந்து ஜிஓவி பே வந்து பே பண்ணுறது, ஃப்ரீமி பேங்க்லேருந்து பே பண்ணுறது. இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.